அப்போ நீ சொல்ற உனக்கு ஏன்டா அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் அவரை எப்படி கூப்பிடுவாரு? மாமா. ஏன்? ஏன்னா அவங்க பேசுறது பிடிக்குமா? உனக்கு விஜய் எல்லாம் பிடிக்காதா? பிடிக்காது. ஏன்? அவன் வெளிநாட்டுக்காரன், இவர் மட்டும்தான் தமிழுக்காக போராடுறாங்க, அதனால பிடிக்கும். யார் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தது? நீ எங்க பார்த்த இந்த விஷயங்கள்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு பிடிக்கும். அது மூலம் சீமான் அம்மா பேசுறது, அது பிரபாகரன் தாத்தா என்னென்ன செஞ்சாரு அதெல்லாம் பிடிக்கும். சீமான் தோத்துட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்ப வீட்ல எல்லாம் என்ன பண்ணாங்க எல்லாரும்? அது எப்பவுமே எங்களுக்கு தோல்வி பழசு கிடையாது, புதுசு கிடையாது. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்படி கேக்குறாங்க. வீட்ல எல்லாம் சங்கடப்பட்டாங்களா? வீட்ல அம்மா அப்பா அங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஆமா. என்ன பண்ணாங்க ரிசல்ட் அன்னைக்கு? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் மறுபடியும் மீண்டு எழுந்து வருவோம்னு தைரியத்தோடு இருக்கோம். அடுத்த தடவை நாங்கள் தான் வருவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ணன் சீமான் இவ்வளவு போராட்டங்கள் பண்ணிருக்காரு, எல்லா மக்களுக்காக ஓடி இருந்தாரு. இருந்தாலும் மக்கள் அவருக்கு இல்லாம விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க, எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுக்கு புரியாமல் போட்டிருக்காங்க. புரிஞ்சவங்க யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. அதை பற்றி தெரியாதவங்க தான் அதுக்காண்டி ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது அவங்க எப்படி சொல்கிறதில்ல, அவங்க அதுலேயே ஈடுபாடு உள்ளதுனால போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருந்தா யாரும் போட்டிருக்கவே மாட்டாங்க. ஒரு திரையில பார்த்ததுனால வாய்ப்பு கொடுத்துருக்கலாமாக்கா விஜய்க்கு? அப்படிதான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த நம்ம போராடுறவங்களுக்காண்டி ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. இவ்வளோ வருஷமா பேசி அவங்க புரியலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இனிமேல் கட்டாயம் எப்படியாச்சும் வந்துருவாரு. எங்க அண்ணன் தான் வருவார். அண்ணன் வெற்றி பெறுவார், நாம் தமிழ் வெற்றி பெறுவார்னு நினைச்சீங்களாக்கா? கட்டாயம் அப்படிதான் நினைச்சோம். இந்த தடவை அவர் தான் வருவார்னு நினைச்சோம். இந்த தடவை விஜய் அவர் அந்த அண்ணன் தான் தோக்கடிச்சிட்டாரு. அவர் வரலன்னா நாங்க தான் கண்டிப்பா வந்துருவோம். அண்ணன் தான் கண்டிப்பா வந்துருவாங்க. 2031 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் நாங்க தான், எங்க அண்ணன் தான். நன்றி.